சமீபத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து விஜயை கொஞ்சம் டீஸ் பண்ணியிருக்கார் போல். விஜய் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் ஒன்றும் கட்சி நடத்தலை, அவர்கிட்ட கொள்கை இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் நக்கலாக பேசியிருக்காப்புல. அது சிலரை காயப்படுத்தியிருக்கும் போல். அருணோதயன் இருக்கார்ல யூடியூபரு, அவர்கிட்ட சிலர் வந்து டேக் பண்ணி இதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப பொறுமையாக வந்து விஜய் அவர்கள் இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது, அரசியல் வந்து சம்பாதிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு, அதாவது காசையே பார்க்காதவங்க அரசியலில் ஏதாவது சம்பாதிக்கலாம் வரலாம், ஆனால் அது பழிக்காத அவ்வளவா. ஆனால் காசே பார்க்காதவங்க வேணால் ஆசைப்படலாம், காசை பிறந்ததுலேருந்தே காசை பார்த்த விஜய் எப்படி அதுக்கெல்லாம் ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்பானி குரூப்பு, டாடா குரூப்பு, அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னு எல்லாருமே பிறந்ததுலேருந்து எத்தனை கிட்டத்தட்ட இப்போ 4வது தலைமுறை கூட இருக்கலாம், அவங்களாம் காசுலேயே உருண்டு பிறந்தவங்க தான். ஆனாலும் அவங்க காசு இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் தான் நினைக்கிறாங்க. அவங்களுடைய சொத்தோட அந்த மதிப்பை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகணும் தான் நினைக்கிறாங்க. யாராவது காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அதாவது காசை பார்க்காதவங்களாவது அந்த பணம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு கூட சில நேரம் பின்வாங்கலாம். ஆனால் காசை பார்த்தவங்க மட்டும் விடவே மாட்டாங்க. அதுக்காக விஜய் அவர்கள் வந்து காசுக்காக அரசியலில் வந்து காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கல. ஒருத்தனோட தேவை காசு மட்டுமே கிடையாது. மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து ஏதோ ஒன்று மாறி மாறி அவனோட தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஜெயலலிதா அம்மா பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க சினிமாவிலே நிறையா நடிச்சிருக்கலாம். அவங்களாவே நடிக்கிறத விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் பிடிக்கவே பிடிக்காது. எத்தனையோ பேர் சொன்னப்போ கூட அவங்க நான்லாம் அரசியலுக்கெலாம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அவங்க அரசியலில் நினச்சிருக்காங்க. சும்மா ஒன்றும் விளையாட்டுத்தனமாலாம் இல்லை. அவங்களுக்கு யாரும் சிகப்பு கம்பளம்லாம் விரிக்கலை. அவங்க அரசியலில் வரும்போது நிறைய அவமானங்கள், ஆபத்துகள் எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறுமனே பண தேவைக்காக தான் அரசியலுக்கு வராங்க அப்படின்றது கிடையாதுன்றது என்னோட சிந்தனை. நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், நான் தான் முதலமைச்சர், அதுக்கான ப்ராசஸ் தான். மீன்ஸ் எங்க கட்சியில் நான் தான் முதலமைச்சர், அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப சாலடாக சொல்லி பண்ணிட்டு இருக்க ஒரு நபருக்கு காசு தான் மோட்டோங்கிறது முட்டாள்தான். சில மனிதர்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. சில மனிதர்களுக்கு அதையும் தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படும். நாளைக்கு நம்ம இல்லாட்டாலும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக அவங்க வேறு ஒன்றை தேடி போகிறது தான். இளையராஜா அவர்கள்லாம் அவர் என்னைக்கா மறக்க முடியுமா? நம்ம இசை ஞானி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரும் ஒரு எம்பியாக மாறுறாரு. அமிர்தா பச்சன், எத்தனையோ பேர், சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், நடத்த முடியாதுன்னு தெரியும் போது அந்த கட்சியை வந்து காங்கிரஸோட இணைச்சி விட்டுட்டாரு. அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு என்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது, ஆனால் இதை தாண்டி எனக்கு ஒன்று தேவைப்படுது, ஒரு புகழ் ஒன்று தேவைப்படுது. என்ன அப்படின்னா விஷயத்தை பார்க்குறேன். மைக்க குர்றா இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறை சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். தேவைக்கு மேலே பணம் கிடச்சிருச்சு, நிறைய புகழ் கிடச்சிருச்சு. கிடைக்காது என்னது? அதிகாரம். அதிகாரம் தானே கிடைக்கல. அதை நோக்கிய பயணம்தான் விஜயோட பயணம். அவர் இன்ஃப்ளூயன்சர் தான். இன்ஃப்ளூயன்சர்னால் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொருளை விற்கிறதுக்கு சொல்கிறாங்களே, இந்த பொருளை வாங்குங்க அந்த பொருளை வாங்குங்க. அதே மாதிரி அதாவது செல்வாக்கு மிக்க நபர்கள் அப்படின்றது தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஆகுது. நீங்கள் வேணால் ChatGPT போய் கேட்டு பாருங்க, இல்லை நீங்களும் எதனா தேடி பாருங்கள் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிக்கம் செலுத்துபவர், செல்வாக்கு மிக்கவர், அந்த மாதிரி நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, அதை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கிறது. ஒரு பிராண்டட் பொருளை விற்கிறதுக்கும் நம்ம இருக்கலாம். நம்மளே ஒரு சொந்த பிராண்டை வந்து விளம்பரப்படுத்தி இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சியை வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, இந்த கட்சி நல்ல கட்சின்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்சரோட வேலையாக தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எம்ஜிஆர் அவர்கள் அவர் எதுக்கு இன்ஃப்ளூயன்சராக இருந்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தார். அதனால தான் அண்ணா அவர்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறாங்கன்னா எம்ஜிஆர் வந்தால் அந்த கட்சி கூட்டத்துக்கு இருக்கிற மவுசே வேறு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இன்ஃப்ளூயன்சர். அப்போ எம்ஜிஆர் ஏதாவது பிராண்டை கொண்டாந்து அறிமுகப்படுத்த போகிறாரா? இதை வாங்குங்க, இந்த சோப்பு கட்டியை வாங்குங்க, இந்த ஃப்ரிட்ஜை வாங்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அவர் இருக்கார். அவர் இன்ஃப்ளூயன்சர், அவர் ஒரு கட்சிக்கான இன்ஃப்ளூயன்சர். இந்த கட்சி நல்ல கட்சி, இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அப்போ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற வார்த்தை ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. காசே பார்க்காத நபர்களுக்கு ஒரு கேட்டகரி, காசே பார்க்காத நபர்களுக்கு அரசியலுக்குள்ளே போய் காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 ஐடியா இருக்கும். ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆக போகிறதே கிடையாது. மக்களை நீங்களே சொல்லுங்கள், காசே பார்க்காதவங்க வந்து அரசியலில் சூஸ் பண்ணுவாங்களா, இல்லாட்டி சின்னத்திரை, சினிமா, யூடியூப் இந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற காலம் உங்களுக்கு தெரியாது, இது மூலியமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம், சீக்கிரம் சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கும்போது அரசியலை எந்த கேனப்பையிலாவது சூஸ் பண்ணுவானா? காசே இல்லாதவனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். 2024 தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு
2026 நடக்க போகிற தேர்தலில் அவர் போட்டியிட போகிறாரு. முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு வேற உறுதி கூறி இருக்கிறார். சமீபத்தில் அவர் விமான நிலையத்துக்கு வந்துட்டு போனப்போ, மதுரை விமான நிலையத்துக்கு வந்துட்டு போனப்போ கூட ரசிகர்களை அடக்க முடியாமல் காவல்துறையே திணறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரோட இன்ஸ்டா பக்கத்தை ஃபாலோ பண்ணுறது 13 மில்லியனுக்கு மேலேங்க. அவர் இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னா அவருக்கு இன்ஸ்டா பக்கமே தேவை கிடையாதுங்க. யூடியூப் வேறு இருக்குது. அவரோட ரசிகர்கள் இல்லை தொண்டர்கள் எல்லாருமாவே வந்து இப்போ யூடியூபராகவும் இன்ஸ்டா இதுவும் இன்ஃப்ளூயன்சராகவும் மாறி அவரை பற்றி நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விளம்பரப்படுத்துகிற வேலை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களை விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்கிற விஷயம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் இன்ஃப்ளூயன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட் ஜிபிட்ட கேட்டால் ஆமாங்குது. அவர் என்ன பண்ணி வச்சாரு அப்படின்றத அது பட்டியல் போடுது. அதை நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களால் இதயக்கனி என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தன்னோட திரைப்படங்களில் எப்பவும் ஏழை மக்களுக்கு ஆதரவாகவும் சமூக நீதிக்காக போராடும் கதாபாத்திரங்களாகவும் நடிச்சிருக்காரு. குறிப்பாக மலைக்கல்லன், நாடோடி மன்னன், ரிக்ஷாக்காரன், அது வந்து அவர் மக்கள் மனதில் வந்து மக்களின் இரட்சகர் அப்படின்ற ஒரு உருவகம் பண்ணி வச்சிருக்கு. இந்த படிமம் அவரது அரசியல் பயணத்திலும் முக்கிய பங்காற்றியது. அரசியலுக்கு அவருக்கு ரொம்ப பேருதவியாக இருந்துச்சு சினிமாவில் அவர் செய்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1953 எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாரு. 1962 மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. 1967 மற்றும் 71 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. 1972 டிஎம்கேலேருந்து அவருக்கு கருத்து வேறுபாட்டினால பிரிஞ்சிடுறாரு. அப்போ அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு பேர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1977 அந்த கட்சி ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. 1987 வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் தனது ரசிகர் மன்றங்களை ஒரு அமைப்பாக மாற்றுறாரு. அது வந்து அவரோட அரசியலுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அவரது திரைப்படங்களில் வரும் பாடல்கள், வசனங்கள் மூலம் சமூக நீதியை வலியுறுத்தி மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஏழை மக்களுக்கு உதவியாளராகவும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவராகவும் எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட திரைப்படம், அரசியல் நடவடிக்கை மற்றும் சமூக சேவை, இதன் மூலயமா வந்து மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்று விட்டார். அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மட்டும் இல்லைப்பா, சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நல்ல தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.